கள்ளிக்காட்டில் பிறந்த தாயே, என்ன கல்லோடச்சு வளர்த்த நீயே. முள்ளு காட்டில் முளைச்ச தாயே, என்ன முள்ளு தைக்க விடல நீயே. காடைக்கும் காட்டுக்குருவிக்கும் எண்டம் புதருக்குள் இடமுண்டு. கோடைக்கும் அடிக்கும் குளிருக்கும் தாய் ஒதுங்கத்தான் இடமுண்டா. கரட்டு மேட்டையே மாத்துனா, அவ கல்ல புழிஞ்சு கஞ்சி ஊத்துனா. கரட்டு மேட்டையே மாத்துனா, அவ கல்ல புழிஞ்சு கஞ்சி ஊத்துனா. கள்ளிக்காட்டில் பிறந்த தாயே, என்ன கல்லொடைச்சு வளர்த்த நீயே. முள்ளு காட்டில் முளைச்ச தாயே, என்ன முள்ளு தைக்க விடல நீயே. ஜாடியெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன இருக்குது மூஞ்சி அப்படியே டல்லாக வச்சுக்கிட்டு கலகலன்னு பேசிட்டு இருக்கீங்க. என்ன இது எத்தனை நாளைக்கு இப்படி இருக்கிற மாதிரி? அம்மா அனுப்புதான், இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருக்கலாம். ஆமாம், என் கும்பல கொஞ்சம் திட்டிருக்கேன் அவங்கள. அப்பப்போ கோவப்படுவேன். ஐ மிஸ் யூ அம்மா, ஐ லவ் யூ. என் சாமிம்மா நீ. ஹலோம்மா, சிக்கோ பேசுகிறேன், எங்கள் மூத்த மக பேசுகிறேன். இப்போ நீங்கள் இல்லை எங்கள் கூட. ஆனால் உங்கள் 25 வயசுலேருந்து நீங்கள் எங்களுக்காக எங்கள் 5 பேர்த்த வளர்த்தீங்க. எங்களுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கீங்க, எங்களுக்கு தெரியும். எங்களை எல்லாம் ஒரு நல்ல வழிக்கு கொண்டு வந்துட்டீங்க. நாங்கள்லாம் நல்ல ஒரு வழியில் இருக்கிறோம். இப்போதைக்கு நீங்கள் இல்லை. என்னோடய கவலை அதுதான். உங்களுக்கு உடம்பு முடியாமல் இருக்கும்போது நான் உங்களை பார்த்துக்கிட்டேன். என்னோடய ஆசை என்னென்னா, எனக்கு உடம்பு முடியாமல் இருக்கும்போது என் பிள்ளைங்க நான் உங்களை எப்படி பார்த்தனோ அது மாதிரி பார்த்துக்கணும். இப்போ நீங்கள் இல்லை, உங்கள் ஆசீர்வாதம் எங்களுக்கு ரொம்ப வேணும். எங்கே இருந்தாலும் நீங்கள் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கணும். என் பிள்ளைங்களுக்கும் என் குடும்பத்துக்கும் கொடுக்கணுமா. நன்றிம்மா. நாழி அரிசி வச்சு ஒலையரிப்பா, உள்ள உண்ட மிச்சமுண்டு உசுர் வளப்பா. தியாகமப்பா கிழக்கு விடியும் முன்ன மொழிக்கிறா. அவ முழக்க புடிச்சு தான் பிறக்குறா. மண்ண கிண்டித்தான் பொழைக்கிறா. உடல் மக்கி போகு மட்டும் உழைக்கிறா. கள்ளிக்காட்டில் பிறந்த தாயே, என்ன கல்லொடைச்சு வளர்த்த நீயே. முள்ளு காட்டில் முளைச்ச தாயே, என்ன முள்ளு தைக்க விடல நீயே. கொஞ்ச நேரம் இருந்துருக்கலாம், இங்க வந்திருக்கலாம், இதெல்லாம் பார்த்துருக்கலாம். நாங்கள் உங்களே நினைச்சிட்டு இருக்கிறோம்மா. நீங்க எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க எங்களுக்காக. நீங்க 5 பேருக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கீங்கம்மா. இப்ப நாங்கெல்லாம் நல்லா சந்தோஷமா ஒற்றுமையா இருக்கிறோம். நீங்க தான்மா இல்லை இதை பார்க்கறதுக்கு. எனக்கு உங்களை நினைச்ச கவலையா இருக்குமா. நாங்க உங்களே நினைச்சிருக்கோமா. இன்னும் கொஞ்ச நாள் நீங்க இருந்துக்கலாமா, எங்களோட இருந்துக்கலாமா. பேர பிள்ளைனா பார்த்துருக்கலாம். அதான் எங்களுக்கு ஆசை. தங்கம் தனி தங்கம் மாசு இல்ல, தாய்பால் ஒன்னில் மட்டும் தூசு இல்ல. தாய் வழி சொந்தம் போல பாசம் இல்ல, நேசம் இல்ல. தாய் கையில் என்ன மந்திரமோ, கேப்பக்கடியில் ஒரு நெய் ஒழுகும். காஞ்ச கருவாடு தேன் ஒழுகும் அவசம கையில. சொந்தம் 100 சொந்தம் இருக்குது, பெத்த தாய் போல ஒண்ணு நினைக்குதா. சாமி 100 சாமி இருக்குது, அட தாய் 2 தாய் இருக்குதா. கள்ளிக்காட்டில் பிறந்த தாயே, என்ன கல்லொடைச்சு வளர்த்த நீயே. முள்ளு காட்டில் பொழைச்ச தாயே, என்ன
வழிப்பட்டு எங்கள் அப்பா இல்லாமல் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்கன்னு என்னால் உணர முடியுதுமா. ட்ரெயினில் வந்து அப்புறம் செல்வி வீட்டில் வந்து பஸ்ஸு ஏறி வந்து இறங்கி நடந்து அவ்வளோ வழியில் நடந்து வந்து அந்த வீட்டில் வந்து என்னை குழந்தை பிறந்த வச்சிங்கம்மா. அது என்றைக்குமே என்னால் மறக்க முடியாதும்மா. எங்களுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு எங்களுக்காகவே வாழ்ந்து எங்களுக்காகவே எங்கள் உயிரை விட்டுட்டீங்கம்மா. இந்த தாய் சாணம் வந்து யாராலையும் நிரப்ப முடியாதுமா. என்னால் முடிஞ்சது கொஞ்ச நாள் இங்கே வந்திருக்கும் போது உங்களை நல்லா பார்த்தம்மா. நாங்கள் என்ன செஞ்சிருந்தாலும் எங்களை மன்னிச்சிருங்கம்மா. மிஸ்யூம்மா. என் பிள்ளைங்கள எனக்கும் சரி என் பிள்ளைங்களுக்கும் சரி இன்னைக்கு ஏதோ ஒண்ணு நடந்துருச்சு, அடிபட்டாங்களா இல்ல எனக்கு ஏதோ முடியலையா சொன்னோன்னே மறுநாளே வந்து பஸ் ஏறி வந்து எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. நான் வேலை முடிஞ்ச வர வரைக்கும் 1:30 மணிக்கு வந்துருவீங்க. நான் 2 மணிக்கு வர வரைக்கும் அந்த பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்துருப்பீங்கம்மா. அதெல்லாம் மறக்கவே முடியாதுமா. எங்களுக்காக எவ்வளவோ பண்ணியிருக்கீங்கம்மா. என்ன எனக்கு ஒரு ஆசை, என் பிள்ளைங்களோட கல்யாணத்தை தான் பார்க்க முடியாம போயிடுச்சு. பரவாயில்லம்மா, மேல இருந்து எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. என் பிள்ளைங்களுக்கு எது நல்லது கெட்டது நடந்தா. ரொம்ப நன்றிம்மா. மிஸ் யூமா.